பிரத்யூஷா. நான் செங்கம் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் ஈடுபாடு எனும் தலைப்பில் ஒரு கவிதை சொல்ல போகிறேன். இதை எழுதியவர் என் அக்கா விபுஷா. அவள் 6ஆம் வகுப்பு ஸ்பிங்கர் தொடக்க பள்ளியில் படிக்கிறாள். இது ஒரு அழகான கவிதை உங்களுக்காக. ஈடுபாடுடன் எதை செய்தாலும் இனிமே பொங்கும், சிந்தனை செருகடிக்கும், வெற்றி நம் வசப்படும். பார் பார் கற்றுக்கொள், ஈடுபாடு செய் வெற்றிக்கொள். பார் பார் கற்றுக்கொள், ஈடுபாடு செய் வெற்றிக்கொள். ஒரு 1000 மலர் சென்று ஒரு துளி தேன் வென்று சேர்க்கும் தேனி, அது ஈடுபாடன்றோ? விதை மண்ணில் வைத்தவுடன் சரியாகாது. ஈடுபாடுடன் தண்ணீர் ஊற்றினால் அறுவடை அமோகமாக இருக்கும். வரப்பெல்லாம் நெல்லு, வாயெல்லாம் பல்லு. பார் பார் கற்றுக்கொள், ஈடுபாடு செய் வெற்றிக்கொள். பார் பார் கற்றுக்கொள், ஈடுபாடு செய் வெற்றிக்கொள். நினை நினை கனவுதான், ஈடுபாடு செய் நிஜம்தான். நினை நினை கனவுதான், ஈடுபாடு செய் நிஜம்தான். உழே உழே உயர்வதா, ஈடுபாடு செய் வெல்லதா. தோல்வி வந்தால் தளராதே, ஈடுபாடு செய் தயங்காதே. சிரி சிரி மகிழ்ந்திடு, ஈடுபாடு செய் மலர்ந்திடு. நம்பு நம்பு உன்னையே, ஈடுபாடு செய் வெற்றியே. நான் கனவு காண வேண்டும், ஆனால் கனவு மட்டும் போதாது. ஈடுபாடுடன் முயற்சி செய்ய வேண்டும். ஈடுபாடு உள்ளவரை இலக்குகள் உயர்வதில்லை. நன்றி. என் பெயர் காளிராம். நான் கிராஞ்சி தொடக்க பள்ளியில் 3ஆம் வகுப்பில் படிக்கிறேன். ஈடுபாடு என்ற தலைப்பில் திரு எஸ். ஆறுமுகசாமி எழுதிய கவிதையிலிருந்து சில வரிகள் இதோ. ஈடுபாடு ஈடுபாடு இதயத்திலிருந்து தோன்றும். ஈடுபாட்டுடன் எதை செய்தாலும் இனிமே பொங்கும், சிந்தனை சிதறடிக்கும், வெற்றி வசப்படும். செய்கின்ற செயல் சிறப்பாக இருந்தாலும் சிறப்பாய் அமைவதற்கு ஈடுபாடு வேண்டும். 1000 மலர் சென்று ஒன்றி தேன் வென்று சேர்க்கும் தேனி, அது ஈடுபாடன்றோ? பொறியியல் பாடக்காரர்களை கூட சிறப்பாய் கூடு கட்ட காரணம் குஞ்சுகள் மீது அது கொண்ட ஈடுபாடன்றோ? விருட்சமாய் தான் வளர வேண்டும் என்று ஈடுபாடு கொண்ட விதிதான் பின்னோக்கி தன்னையும் மண்ணோக்கி தன் வேலை பாய செய்கிறது. செய்யும் செயலில் ஈடுபாடு கொண்டிருந்தால் இமயம் கொடுத்து கொண்டிருந்தால் கடலும் கடுத்து கொண்டிருந்தால் முயற்சிகள் இல்லாத வெற்றி இல்லை. ஈடுபாடு இருந்தால் தோழிகள் இல்லை. நன்றி, வணக்கம்.